நம்மளுடைய வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/6/2026 நமக்கு இன்றைக்கி ஆல்போர்டு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததில் ரொம்ப சூப்பராக வந்து மெம்பர்ஷிப்லேயே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு 24க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம ஏபிபிசி ஏசி கொடுத்துருந்தோம். அதுலேயும் சரி நம்ம கொடுத்த ஆல்போர்டு நம்பர்லேயும் சரி 2 4ங்கிற 2 நம்பருமே நமக்கு நான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்தேன்னா 5 3 2 4ன்னு கொடுத்தேன். அந்த 5 நம்பர் தான் கொடுத்தேன், அதுக்கு மேலே கொடுக்கல. நான் அது நம்ம என்ன கொடுத்தோன்னா 5 3 4 2 4 ஓகே 2 4 மட்டும் தான் ஆல்போர்டில் வரும்னு கொடுத்தோம். அதில் நமக்கு இந்த பாருங்கள் 224ங்கிறது நமக்கு வின்னிங் நம்பரு. இது ஏபிபிசிஎஸ்சியில் எனக்கு கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது. போட்டிருந்தீங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் வந்தால் 5ஆம் நம்பர் வந்திருக்கணும், 3ஆம் நம்பர் வந்திருக்கணும். இந்த 2 தவிர்த்துட்டு வந்துச்சுனாக்கா 4 நேற்றே தாங்க கொடுத்தேன். நேற்று நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள், நேற்று தான் கொடுத்த 24க்கான வாய்ப்பு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்தோம். அது நமக்கு சூப்பராக வின்னிங் இருக்குது. அதான் நான் சொன்னேன், மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலேயே தான் நம்ம கொடுப்போமே தவிர நீங்கள் உங்கள் காசு வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஆனால் அதனால தான் நீங்கள் வெறும் 299 மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன், 120 ட்ரா கொடுக்குறேன். 120 ட்ரா போது அதிகம்தான். நான் தான் சொல்கிறேன், திரும்ப என்ன சொல்கிறேன்னா, எனக்கு காசுக்காக இதை நான் செய்யவே கிடையாது. காசுக்காக செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய யூடியூப்பில் வந்து நமக்கு நிறையா இது பண்ணி கொடுத்துருக்கலாம். அதாவது விளம்பரங்கள் நிறையா கொடுத்துருக்கலாம், வேறு மாதிரி ஏதாவது நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதை வச்சு. ஆனால் நம்ம அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. காசுக்காக இது நம்ம செய்யலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காக. சரி, நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களே, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்களே அப்படிங்கிறக்காக கொஞ்சம் நம்ம சூதானமாக எடுக்கணும், கொஞ்சம் கவனமாக எடுக்கணும், கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சும்மா கொடுக்குறக்கும் நீங்கள் ஒரு பேமெண்ட் வச்சு நீங்கள் பார்த்துங்க, சும்மா ஒரு ஆள்கிட்ட பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வரக்கும், ஒருத்தர் 10 ரூபா கையில் கொடுத்து செப்பலை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி சும்மா சொல்கிறேன் நான். ஒரு இதுக்கு பேசிக்காக வந்து ஒருத்தவங்கள்ட்ட அது மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேனே தவிர, மற்றபடி நான் அந்த காசை வச்சு இங்கே பெரிய தாஜ்மஹால்லாம் கட்ட போகிறது கிடையாது. உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அதை கேட்குறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாக இருந்தால் நம்ம வந்து இதை வச்சு பயன்படுத்தி காசு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னு நான் 600 வச்சுருப்பேன், இல்லை 700 வச்சுருப்பேன், இல்லை 800 வச்சுருப்பேன், 900 வச்சுருப்பேன். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது வெறும் 30 கேஎலுக்கு மட்டுமே இவ்வளோ கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல, நான் கேஎலும் தரேன், டிஎலும் தரேன். எதுக்காக தெரியலாம், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கான நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்காக, என்னை நானே மெருகேற்றிக்கிறதுக்காக தான் கேட்குறேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. மெருகேற்றிக்கிறதுன்னு என்னங்க புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் கூட அதிகமான வேலை செஞ்சு இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் கூட நான் பயிற்சி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் எதிர்பார்க்குறேனே தவிர மற்றபடி இல்லை. நீங்கள் வாங்க, அதான் நான் சொல்கிறேன், நான் வேறு உங்களுக்கு காசு கொடுக்குறது நோக்கம் மட்டும்னா வெறும் நான் 1000 ரூபா வச்சுக்கிட்டு கூட நான் அந்த 120 ரூபா கொடுப்பேன், சரிங்களா? ஆனால் நம்ம அப்படிலாம் இல்லை, வெறும் 899 தான். அதுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரொம்ப கம்மி, 239 என்னமோ தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஷோவுக்கு 2 ரூபா. இதில் வந்து இப்போ 40னா இது வந்து 2 ரூபா 15 பைசா தான் வரும், சரிங்களா? இதே 299 அப்படின்னா 240 2 ரூபா 40 பைசா தான் வரும். இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஒரு ஷோவுக்கு, சரியா? அதனால சொல்கிறேன். அதுவும் நீங்கள் பாருங்கள், ஒரு ஷோவுக்கு நீங்கள் அப்படி கணக்கு போட்டாலும் 90 கிட்டத்தட்ட வந்து நம்ம 120 ட்ரா இருக்குது. 120 ட்ராவுக்கு நம்ம கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் கூட அது கம்மியாக தான் வரும், சரியா? நான் தான் திரும்ப சொல்கிறேன்னா, காசுக்காக இதை நம்ம செய்யலை. நீங்கள் வேறு 2 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா நீங்கள் வின்னிங் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அதில் 230, அதான் சொன்னேன், நான் வந்து காசுக்காக வைக்கிறதா நிறைய வச்சுருப்பேன். காசுக்காக இல்லைங்கிறதுனால வெறும் 239 ரூபாய் இருக்குது. என்னால் கட்ட முடியாதுங்கன்னா 239 ரூபாய் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இல்லைங்க, சரிங்க, 299 ரூபான்னு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, நான் வந்து ஒரு நாள் டீ செலவுங்க, ஒரு நாள் டிஃபன் செலவுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம். நான் தான் சொல்கிறேன், நான் புரியுது என்ன சொல்கிறது உங்களுக்கு. நீங்கள் ஒரு நாள் டிஃபன் செலவு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதில் நான் 90 ரூபாய்க்கு 120 ரூபா கொடுக்குறேன், ஒரு மாதம் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். அப்போ வந்து பெனிஃபிட் யாருக்கு, உங்களுக்கு தான், சரிங்களா? அதனால தான் சொன்னேன், நான் என்ன சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைபருக்கு எது பெனிஃபிட் அதைத்தான் நான் எதிர்பார்ப்பேனே தவிர மற்றபடி காசுக்காக கொள்ளையடிக்கிறது அது வேறு வழி இருக்குது. நிறைய பிஸ்னஸ் இருக்குது எனக்கு, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் இது வந்து ஒரு ஹாபிக்காக செய்கிறேன். இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாட்டினாலும் என்னுடைய பேஷனுக்காக நான் செய்கிறேனே தவிர வேறு ஒன்றுமே இல்லை, என்னுடைய பேஷன். ஏன்னா நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு நான் படிப்பறிவெல்லாம் கிடையாது. எனக்கு அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து இது விளையாண்டு கற்றுக்கிட்டு அந்த இதை உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேனே தவிர மற்றபடி நான் வந்து பெரிய அளவில் படிப்பெல்லாம் கிடையாது. +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுவும் நம்ம சரியாக போல் அதுலேயும் பாதி ஃபெயிலு. அதெல்லாம் சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அதிகமான வந்து பெரிய படிப்பெல்லாம் நம்ம படிக்கல. நம்ம வந்து இது வேலை செய்கிற காலத்தில் அது விளையாண்டு பழகுனதுனால இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு பெரிய அளவில் இருந்ததுனால இது உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய எனக்கு எஃபெக்டிவாக இருந்ததுனால அது நான் உங்களுக்கு சும்மா விளையாட்டாக அதை கொடுத்து பார்ப்போம், நம்ம எடுக்கிறதா கரெக்டாக வருதில்ல, மக்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்து தான் நான் தவிர இதெல்லாம் நான் வந்து எதார்த்தமாக வந்தது தான் தவிர இது வேணுக்குன்னு பிளான் பண்ணி உள்ளே வரல. சரியா? அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து இன்னும் கூட மெருகேற்றுறதுக்கு இன்னும் கூட நான் ஃபஸ்ட்டு இருந்தோடைய எஃபெக்ட் எனக்கு இன்னும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் முதல்ல அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த நம்பர்னால் வரும், இந்த நம்பர் தான் வரும்னு கொடுப்பேன். அப்படி கொடுத்துட்டு இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன காரணம்னா நம்ம அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதில்ல. ஏன்னா ஒரு திரும்ப 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 ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்துடும்னா அதை நம்ம சரிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் சரி இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் டாக்கு சரி பணம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறேனே தவிர மற்றபடி புரியுதுங்க நான் சொல்கிறது. அது மற்றபடி நம்ம இது வந்து வேறு எந்த லாப நோக்கத்துக்கும் நான் பார்க்கல. நீங்கள் வாங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரி, அப்போ இங்கே நிறைய எழுதி வச்சுட்டோமா. அப்போ இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 690ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 224ங்கிறது வின்னிங் நம்பர். அடுத்து நமக்கு 523ங்கிறது ட்ரா நம்பர். சரியா? அது போக நமக்கு வந்து போன வாரம் அடித்தாங்க இல்லையா 465 அடித்தாங்க. போன வாரம் நமக்கு அதான் அடித்தாங்களா? இல்லை, இதுங்க பார்த்துருவோம். போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி 349 மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? 349 சரியா? இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். என்ன எஸ்எஸ் இல்லையா? 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 1, ஏ போர்டு வந்து 4, பி போர்டு 5, சி போர்டு 4, இவ்வளோதான். அடுத்து 3ஆம் 0 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 0, பி போர்டு இன்றைக்கி வந்துருச்சு 2ஆம் நம்பர். ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பருங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா 35 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த நம்பரு எடுத்திருந்தாங்க. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 15, சி போர்டில் வந்து ஒரு 25. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 6, சி போர்டில் 0. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 28, 1, 12. சரியா? அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து 8, சி போர்டில் வந்து ஒரு 16. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1, 8, 3 தான். அடுத்து வந்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 21, 1, 22. சரி, அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 21, 12, 5. அடுத்து வந்து 0 பொறுத்த வரைக்கும் 4, 1, 2. இவ்வளோ தான் இருக்குது பெண்டிங். இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுக்கு திரும்ப 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில காரணங்களாக 2ஆம் நம்பர் ப்ளஸ் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏன்னா உங்களுக்கு என்ன காரணம் தான் ஒன்றும் இல்லை. இந்த மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நம்பரும் டபுளாக வந்திருக்கு. இப்போ 0ல் டபுள் போன மாதமும் அப்படி தான் 0ல் டபுள் வந்துச்சு, 4ல் டபுள் வந்துச்சு. சரிங்களா? அது மாதிரி நமக்கு இதுலேயும் நமக்கு டபுள் வரக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா மறுபடியும் 2ஆம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு ஏ போர்டுலேயோ அல்லது பி போர்டுலேயோ கூட அப்படி செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் அப்படி கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பட் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புன்னு அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் அதே மாதிரி 5ஆம் நம்பர் 0 இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 248, 885, அடுத்து 824, 282, அதுபோக வந்து 285, 548, 425, 548, 824, 542, 284, 455. சரியா? அதே போல் நம்ம இதில் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கில் புலி, கணக்கில் எலி இதெல்லாம் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து வேறு. நீங்கள் என்ன தான் நீங்கள் முழுக்க பயங்கரமாக கணக்கு போட தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இங்கே கோட்டை விட்ருவாங்க. ஏன்னா இது வந்து ஆட்டங்கிறது வேறு. இது முழுக்க அனுபவத்தில் வர்றதானே தவிர அனுபவம் இல்லாமல் வர்றது கிடையாது. நிறைய பேருக்கு ஏபிபிசின்னா என்னென்னு தெரியாது, பாக்ஸ் நம்பர்னால் என்னென்னு தெரியாது. சரியா? ஆல்போர்டு நம்பர்னால் என்னென்னு தெரியாது. அவங்கெல்லாம் கூட கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி விளையாடுறதுன்னு கூட தெரியாது. பட் அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி நாம் அப்படி கிடையாது. நாம் முழுக்க இதை விளையாண்டு இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தவிர அதுவும் நான் விளையாண்டுட்டு உங்களுக்கு சும்மா விளையாட்டாக ஆரம்பித்த போட்டு வீடியோ தான் நம்ம போட்டோமே தவிர மற்றபடி இதுக்கு பணத்துக்காக நம்ம இதை செய்யணும் அப்படின்னுக்கா நான் செய்யவே கிடையாது. அப்படி செஞ்சதே இல்லை. அப்படி செய்யறதுக்காக வரல. நம்ம யதார்த்தமாக கொடுத்தோம். நிறைய பேர் நிறைய விரும்பி நம்மளை சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி 24, 48, 85, அதே மாதிரி 82, 24, 58, 28, 82,
54 48 58 அதே மாதிரி 45 54 24 45 58 84 42 சரியா? இது மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்போ நாளைக்கு நமக்கு என்ன வரலான்னா இன்றைக்கி வந்து 2 4 4ன்னு வந்துச்சு. ஆமாம் 2 ஓகே இதுதான் வந்துச்சு. இப்போ இதுக்கு நமக்கு நாளைக்கு வரலாம் நம்ம எதிர்பார்க்கணும். ஃபஸ்ட் 8ஆம் நம்பர் வரலாமா? ஓகே 3 போர்டுக்கு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுமா? 2க்கு 8 4க்கு ஓகே மேட்ச் ஆகும். அடுத்து 5ஆம் நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் 2க்கு 2 2க்கு 2 4க்கு 2 அதே மாதிரி 4ஆம் நம்பர். இப்படி விட மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது. அதில் யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் எது எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. 1ஆம் நம்பர் இருந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா? ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.